என் மகளின் அதே வரிகள்தான். ஜாதி பார்த்து நீ போடும் ஓட்டு அது எனக்கு தீட்டு, பெரியாரை எண்ணி போடாதே எனக்கு ஓட்டு, அரசியல் அதிகாரம் என்னும் கொடிக்கம்பத்தை நட்டு அதில் தமிழ் தேசியம் என்ற புலிக்கொடியை ஏற்று என்று முழங்கும் எனது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை வணங்கி, நஞ்சில்லா உணவு விஷமில்லா உணவு அதுவே என் கனவு என்று இந்த மண்ணுக்காக கடைசி நிமிடம் வரை போராடிய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்களையும் வணங்கி, எனவே என் அன்பு உறவுகளே, மன்னார்குடிக்குன்னு பர்டிகுலராக ஒரு பிரச்சனை தான் இருக்குது. அதை மட்டும் சொல்லி முடிச்சிட்றேன். எனக்கு 2 நிமிஷம் தான் டைம் இருக்குது. அடுத்து நிறையா பேர் பேச வேண்டியது இருக்குது. மன்னார்குடிக்குன்னு உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவோம். அந்த 5 வருஷத்துக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும், ஏன்டா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டோன்னு. அந்த எலெக்ஷன் வர்ற நேரத்தில் தான் ஒட்டு மொத்தமாக இவங்க 5 வருஷமாக பண்ணின குற்றமெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வந்து உடனே பொங்கி எழுந்து என்ன செய்வோம்னா உடனே திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவோம். அப்புறம் 5 வருஷம் அதே ஞாபகம் வரும், அதே எலெக்ஷன் வந்துடும். எலெக்ஷன் வந்தோடனே இந்த 5 வருஷமாக இந்த திமுக மேலே கோபம் வந்துடும். கோபம் வந்தோடனே ஓட்டை யாருக்கு போடுவோம்? அடுத்து ஏடிஎம்கேக்கு போட்டுருவோம். இந்த கேவல பிறப்புக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எல்லாரும் ஒரு கணம் சிந்திக்கணும். இங்கேக்கும் அங்கேக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது மட்டும்தான். அங்கே ஜெயராஜ் பென்னிக்ஸ் அப்படிங்கிறவங்கள காவல்துறை அதிகாரிகள் நேராக அவங்க ஸ்டேஷனில் கொண்டு வச்சு வெளுத்து கொண்டாங்க. ஆனால் இங்கே ஸ்டேஷன்லேருந்தே கிளம்பி வந்து அஜித்குமாரை வீட்டில் வச்சே கொண்டாங்க. இவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் வித்தியாசம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணாலும் பாருங்கள், இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள மாற்று எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஆனால் மாறி மாறி ஓட்டு போட்ட நாம் அங்கேயே நிற்கிறோம். மன்னார்குடி சட்டமன்ற இந்த தொகுதியை சார்ந்த மக்கள் எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தில் திருப்தி அடைஞ்சிருக்கிறோம். என்ன தெரியுமா? நம்மெல்லாம் வளர்ந்துருக்குறோம், பயங்கரமாக வீடு இருக்குது, வாசல் இருக்குது, நிலம் இருக்குது. நம்மளுக்கு என்ன குறைச்ச? இவனுங்க என்ன நாம் தமிழரில் வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு நீங்கள் எல்லாம் வளர்ந்தவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கான சிந்தனைக்கான காரணம் இருக்குது. ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு இந்த அதிமுகவும் காரணம் கிடையாது, இந்த திமுகவும் காரணம் கிடையாது, அதை கூட்டணி வச்ச கட்சிகளும் காரணம் கிடையாது. ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு குடும்பஸ்தனும் இந்த மண்ணை விட்டு, மனைவியை விட்டு, குழந்தைகளை விட்டு வெளிநாடுகளில் கொத்தடிமைகளாக சம்பாதித்து அந்நிய செலாவணியை உயர்த்தி அவரவர் சம்பாதித்து வாழ்க்கையை உயர்த்தினதுனால தான் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா நேராக போய் லண்டனில் உட்காந்துக்கிட்டு நம்ம சொந்த பந்தத்தை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்கு அவர் லண்டன் போறாரு? எதுக்கு போறாரு லண்டனுக்கு? தொழில் ஈட்டுறதுக்கா இல்லை முதலீட்டாளர்களை கொண்டு வரதுக்கா? அதெல்லாம் கிடையாது. நமக்கு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கான், வெளிநாட்டிலேருந்து சீமானுக்கு பணம் வருதுடா, வெளிநாட்டில் இருக்கிறவன் அத்தனை பேரையும் பற்றி இந்த ஆள் தான் கவலைப்படுறான், அதனால வெளிநாட்டில் உள்ள அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் நேராக வெளிநாடு கிளம்பி போய் நம்ம வீட்டு பிள்ளைங்களெல்லாம் லண்டனில் உட்கார வச்சு, சிங்கப்பூரில் உட்கார வச்சு சந்திக்கிறாரு. எதுக்கு? தம்பி ஓட்டு நம்மளுக்கு தான் தம்பி போடணும். அதுக்கு தான். ஒன்றும் முதலீடை ஈட்டி இங்கே வந்து நொட்டுறதுக்கு இல்லை. இவங்க நொட்டினதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இவங்களுக்கு 2 கப்பல் ஓடுறது நம்மளுக்கு தெரியாதா என்ன?
இவங்க சம்பாரிச்சு வச்சிருக்கிறது நம்மளுக்கு தெரியாதா என்ன? அதிமுக காரவங்க சம்பாரிச்சு வச்சிருக்கிறது தெரியாதா என்ன? ஆர் காமராஜுக்கு எங்க சொத்து இருக்குன்னு நமக்கு தெரியாதா என்ன? உங்களுக்கு தெரியாதா என்ன? இந்த கேள்விகளை கேட்க தகுதி இல்லாமல் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? மாறி மாறி அவர் நிறைய சம்பாரிச்சிட்டாரு, இந்த வருஷம் இவர் நிறைய சம்பாரிச்சுட்டு போறாரு, நம்ம பிச்சை எடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த கேவலமான நிலை தான் நம்மளுக்கு நீடித்து கொண்டே வருகிறது. தயவு செய்து மன்னார்குடி சார்ந்த தொகுதி மக்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வெற்றி இன்று உங்களுக்கு ரோடு போட்டிருக்கு, இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்காட்டினா நீங்க கேள்வி அதிகமாக கேட்பீங்க. ஏன் கேட்பீங்க? இங்கே இந்த வீட்டில் பிறந்த இந்த மண்ணின் மைந்தர்கள் அத்தனை பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க, எப்படி கேள்வி கேட்பீங்க? நான் சிங்கப்பூர் போயிருக்கேன், நான் லண்டன்ல இருக்கிறேன், அங்கே ரோடு எப்படி இருக்கு தெரியுமா? ஓட்டு கேட்க வயல நீ செருப்பால் அடிச்சிருவேன், அதனால ரோடு போட்டு கொடுக்குறான். மற்றபடி மக்கள் நலன் கருதி செய்யவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, மன்னார்குடியினுடைய வளர்ச்சிக்கு காரணம் இந்த அரசியல் கட்சிகளே கிடையாது. மன்னார்குடியின் வறட்சிக்கு காரணம் மனைவிகளை விட்டு குழந்தைகளை விட்டு அன்றாடம் காட்சிகளாக பிழைக்க சென்றவர்கள் கொடுக்கிற பணம் மட்டுமே. அதற்கு பயந்துதான் இந்த அரசியல் நடக்கிறதே தவிர வேற எதுவும் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் தேவையான அரசியல், குழந்தைகளுக்கு தேவையானது, மருத்துவர்களுக்கு தேவையானது, ஆசிரியர்களுக்கு தேவையானது, ஏழ்மைப்பட்டவர்களுக்கு தேவையானது நடக்கிறதா என்றால் இல்லை. இதை சரி செய்ய மண்ணிலிருந்து பிறந்து கஷ்டத்தை டிஆர்பி ராஜா என்ன கஷ்டத்தை அனுபவிச்சாரு? எங்க இருந்தார் அவர்? எந்த ஊர்ல படிச்சாரு? அவருக்கு மக்களின் வழி தெரியுமா? எந்த அடிப்படையிலிருந்து வந்தார் அவர்? இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டிருக்கோமா? அந்த அடிப்படையிலிருந்து வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதனால ஒவ்வொரு மக்களும் சிந்தனை செய்து, இப்ப நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் முத்தானவர்கள். நம்ம மன்னார்குடி தொகுதியினுடைய வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் மற்ற வேட்பாளர்கள் எல்லாம் விட மிக, உங்களுக்கு யாரும் சொல்லி இவர் தான் வேட்பாளர்னு சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த அளவுக்கு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மனிதநேயத்துவத்துடன் உழைத்தவர். அவருக்கு இந்த முறை நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு மிகப்பெரிய வாய்ப்பு, உங்களுடைய மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு, இந்த சமூகத்துக்கான வாய்ப்பு, இந்த திராவிட கட்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மிரட்டல். இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும், இந்த கட்சிக்காரவங்க அத்தனை பேருமே உங்கள் மனநிலையை மாற்றிக்கொண்டு நீங்கள் அளிக்கக்கூடிய இந்த வாக்கு இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மிரட்டல். அந்த மிரட்டல் வெல்லட்டும். நமது விவசாயி சின்னம் ஜெயிக்கட்டும். அண்ணன் சீமானுடைய அதிகாரம் எப்போதுமே ஓங்கி நிற்கட்டும். மருத்துவர் ஐயா சட்டமன்றத்தில் முழங்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.